ஹலோ, குட் ஈவினிங். 2 பேரும் நல்லா குளிச்சுட்டு, பவுடர் போட்டு அப்பிட்டு, நான் வந்து மஞ்சள் பூசியிருக்கேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டேல, அதனால மேக்ஸிமம் நான் மஞ்சள் போட்டு தான் குளிப்பேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால ஒரு தெய்வீக கலையா நான் வந்து குளிச்சுட்டு வந்து, பாத்திரமெல்லாம் விலக்கி வச்சுருந்தது எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சாச்சு. இது வந்து என்னோடய சேனலில் ஒரு 10வது லாங் வீடியோன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, சரியாக தெரில. நான் லாங் வீடியோலாம் போடுறேன், பட் யாருமே அதை பார்க்க மாட்டேன்றீங்க. அது வேறு விஷயம். பட் நான் போடுற கடமைக்கு நான் கண்டிப்பாக போட்டுகிட்டே தான் இருப்பேன். யார் பார்த்தாலும் என்னோடய வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி என்னென்ன ஒர்க்குனா, ஈவினிங் ஆயிடுச்சா, ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு மாவு அரைக்க போகிறேன். இது ஒரு பெரிய டாஸ்க்கு. நான் மாவு அரைக்க வந்து ஒரு 10 நாளுக்கு ஒருக்கா தான் நான் அரைப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் மாவு அரைக்கணும்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு 2 டேஸ் ஆக்கிடுவேன். அப்படியே தள்ளி போய் ஒரு 2வது நாள் தான் அரிசியை ஊற வைப்பேன். அதாவது இன்றைக்கி நான் மாவு அரைக்கணும்னா 2 நாள் முன்னாடியே மாவு அரைக்கணும் என் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ தான் 2 நாளுக்கு அப்புறமாவது நான் அரைப்பேன். ஏன் அந்த மாவு அரைக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமானா, எனக்கு அது கஷ்டம்தான். என்னத்த சொல்ல நம்ம. இதில் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து மாவு பிஸ்னஸ் பண்ணணுன்னு வேறு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பெரிய கிரைண்டர் போட்டு நம்ம மாவு பிஸ்னஸ் பண்ணுவோம், நல்லா போகும், நம்ம அப்படி வந்துடுவோம் இப்படி வந்துடுவோன்னு சொல்லி என் ஹஸ்பண்டை போட்டு பாடாப்படுத்துவேன். இந்த ஏதோ ஒரு படம் இப்போ வந்துச்சு, ஆண் பாவம் பொல்லாதது. அதில் மாதிரி அது வந்து என்னை பார்த்து எடுத்த மாதிரியே இருக்கும். ஏன்னா நானும் இப்படி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம் அந்த பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவரும் மண்டேலாம் ஆட்ட மாட்டார். அவர் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்து சொன்னார், இல்லைப்பா பிஸ்னஸ்லாம் பெரிய விஷயம், அது வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது, வேணான்னு. இப்போல்லாம் வந்து மண்டையை ஆட்டிட்டு பதிலே பேச மாட்டார். அந்த இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார் சார் வந்து. பட் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணியே காட்டுவேன், பண்ணியே தீருவேன். கண்டிப்பாக அதை நல்லபடியாக சக்ஸஸும் நான் பண்ணுவேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்போ வந்து மாவாட்டிட்டு இவர் தான் என்னோட சின்னவர். அதாவது என்னோட செகண்ட் பேபி. ஃபஸ்ட்டு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து விநாயக் வேலன். இவரோட பேர் வந்து கிருத்விக் வீரா, வீரா. எதனால் இந்த பேருனா, இவன் வேலா வந்து கோவிட் முன்னாடியே பிறந்துட்டான். நீங்கள் உடனே இந்த முருகன் நேம் ட்ரெண்டிங்னு நினச்சிட வேணாம். ஸோ வந்து கோவிட் முடிஞ்சு தான் யூடியூப்பே வந்து கோவிட் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தான் யூடியூப்பே வந்து ஒரு பெரிய ரீச் ஆச்சு. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கே யூடியூப் தெரியாது, நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ வந்து இவன் கோவிட் முன்னாடியே தம்பி பிறந்து கரெக்டாக 2 மந்த்ஸில் வந்து 2-3 மந்த்ஸில் வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆகுது. எதனால் இவனுக்கு வந்து விநாயக் வேலன்னு ஒரு பேர் வச்சேன்னா, விநாயக்குக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். வேலன் எதனாலனா, தம்பி வந்து கார்த்திகை மாதம் ஷஷ்டி அன்னைக்கு பிறந்தான். அதாவது அன்னைக்கு வந்து 12/26க்கு பிறந்தான் தம்பி. 36க்கு பிறந்தான் ஏஎம் நைட்டு, சரிங்களா. 12:36 ஏஎம்க்கு பிறக்கிறான். அன்றைக்கி ஷஷ்டி. அன்றைக்கி வந்து தம்பி தான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு பிறக்கிறான் பையன். அவனை சுற்றி எல்லாமே கேர்ள் பேபி. அதெல்லாம் வந்து ஒரு உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்கும். தம்பியை சுற்றி எல்லாமே கேர்ள் பேபியாக எல்லோரும் வந்து தம்பியை பார்ப்பாங்க, பையனான்னு சொல்லி கேட்டு பார்ப்பாங்க. அன்றைக்கி சஷ்டின்றதை விட நான் கன்சீவாக இருக்கும்போது டெய்லி ஈவினிங் வந்து சஷ்டி கேட்பேன் 6 மணிக்கு. ஸோ வந்து எங்கள் ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், 6 மணிக்கு வந்து சஷ்டி போட்டுருவேன், அபி வந்து சஷ்டி போட்டுருவா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து சஷ்டி கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு வந்து இவனுக்கு முன்னாடி ஒரு பேபி, அந்த பேபி ஒரு சில ரீசன்னால் அபார்ட் பண்ண வேண்டியதாகிருச்சு. ஸோ எனக்கு ஒரு பயம். அப்போ வந்து யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலை, பட் சொன்னாங்க சஷ்டி டெய்லி படிக்கும்போது அதில் ஒவ்வொரு லைனாக வரும்ல, கண்ணை வந்து முருகன் பார்த்துப்பாரு, கன்னத்தை, காது, அதுக்கப்புறம் வந்து மார்பு, வயிறு, கால், பாதம் வரைக்கும் வந்து ஒவ்வொன்றா சொல்லுவார். முருகன் வந்து காப்பாற்றுவார்ன்ற மாதிரி லைன் வரும். எனக்கு சஷ்டி தெரியும், டக்குன்னு எனக்கு பாட வரல, யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து நான் வந்து அதை நோட் பண்ணிவிட்டு என் குழந்த நல்லா பிறக்கணும்னு சொல்லி டெய்லி ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா, எப்போவுமே நான் ஈவினிங் 5 மணிக்கு தான் குளிப்பேன். குளித்து நல்லா ஃப்ரெஷ் ஆகி 6 மணிக்கு விளக்கு போட்டு சஷ்டி வந்து படிப்பேன். அதாவது சவுண்டாலாம் படிக்க மாட்டேன், டிவியில் சஷ்டி ஓடும், நான் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது வந்து ஏரியாவில் உள்ளவங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஆச்சரியம். தம்பி வந்து கார்த்திகை மாதம் சஷ்டியில் பிறந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நெய்பர், ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி தம்பியை பார்க்க வரப்போ முருகன் பேர் வைங்க அப்படின்னு வந்து அப்போ வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க.
அதனால வந்து நானுமே வந்து தம்பி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து சும்மா கேலண்டர் பார்க்கும்போது நாளைக்கு மறுநாள் நான் வந்து நவம்பர் 30th பார்க்குறேன்னு நினைக்கிறேன் கேலண்டர். டிசம்பர் 2 வந்து ஷஷ்டின்னு போட்டிருக்கு. ஸோ நானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் இன்றைக்கி பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் 1 மார்னிங் எனக்கு பெயின் வந்துருச்சு. எப்படின்னா ஒரு 5 மணிக்கு பெயின் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிற பின்னாடி அன்றைக்கி ஃபுல்லாக பெயின் வந்து கரெக்டாக நைட்டு 12:36 2 ஷஷ்டி அன்னைக்கு தம்பி பிறந்தான். ஸோ எல்லாமே கொஞ்சம் கனெக்ட் ஆச்சா, அதனால அவனுக்கு வந்து இந்த மாதிரி வேலன் ஏன் பிடிக்குன்னா, சின்ன வயசில் நான் வேலன் சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மலாம் 90s கிட்ஸ் தானே, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சன் டிவியில் சீதா மேம் வந்து அந்த சீரியல் பண்ணியிருப்பாங்க. சந்திரமுகியில் ஒரு குட்டி பாப்பா வரும்ல, அந்த பாப்பா தான் வேலனாக நடிச்சிருக்கும். ஸோ அந்த வேலன்ற நேமும் எனக்கு பிடிக்கும், அந்த சீரியலோட சாங்கும் எனக்கு பிடிக்குமா, அதனால வந்து வேலன் எல்லாருமே நிறையா பேர் சொன்னாங்க. எனக்கு வந்து இல்லை, நான் வந்து வேலன் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த விநாயகன்ற ஒரு நேமோட இது வந்து என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட் பேபியோட டியூ டேட் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. ஸோ எனக்கு வந்து விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும். முருகனை விட எனக்கு விநாயகர் தான் உயிர். அது வந்து எப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட் பேபி வந்து விநாயக் அப்படின்ற மாதிரி நான் வந்து எனக்கு இப்போயே கண்ணெல்லாம் கலங்குது. அந்த ஃபஸ்ட் பேபியோட டியூ டேட் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அந்த பேபி வந்து இல்லாமல் போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ அந்த குழந்தையும் சேர்த்து, அதாவது எப்படின்னா, அந்த குழந்தை என்னைக்கு வந்து அபார்ட் ஆச்சோ அதே நெக்ஸ்ட் இயர் அதே நாள் வந்து இந்த பேபி வந்து கன்ஃபார்ம் ஆனா. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயங்கள். சில கஷ்டங்கள் நம்மளுக்கு கடவுள் கொடுத்தாலும் பின்னாடி வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதனால வந்து தம்பி பேர் வந்து விநாயக் வேலான்னு கூப்பிடுவேன். கிருத்விக் வீராவுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஸ்டோரி இல்லை. அவருக்கு ஸ்டோரி இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்லுவேன். ஸோ வீரா வந்து எங்கள் அப்பா பேர் வந்து வீரமோகன். ஸோ அப்பா பேராகவும் இருக்கும். இன்னொரு ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, இது வந்து செகண்ட் ரீசன் அப்பா பேர் வந்து. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து எங்கள் சாமி பேர் அக்னி வீரபத்திரர். ஸோ அந்த வீராவே எடுத்து கிருத்விக் வந்து கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வைக்கிறனால இந்த கிருத்திகை முருகனுக்கு உகந்தது அதுவும் சொல்லி கிருத்விக் வீரான்னு வச்சுருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பையன் பேர் வேலா, செகண்ட் பையன் பேர் வீரா. அப்படி தான் நாங்கள் கூப்பிடுவோம். எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் குழந்தைங்களோட பேர் சொன்னாலே நல்லா இருக்கே, நல்லா வச்சுருக்கீங்களே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னமோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிடுச்சுல. இப்படி தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பேசிகிட்டு இருப்பேன். அப்படியே வந்து சைட் பை சைடு இந்த மாவு அரைக்கிற வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இடையில வந்து நான் டீ போட்டு குடித்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய பேர் வந்து அபி. நான் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு இதே மாதிரி இன்னொரு குட்டி வீடியோ ஷார்ட் வீடியோவில் நான் அபின்னு சொல்லியிருப்பேன். என் ஹஸ்பண்டோட பேர் வந்து ராஜேஷ். ஸோ வந்து எங்களோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆர்கே அபி அப்படின்னு தான் நாங்கள் எல்லாத்துக்குமே ஆர்கே அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் ஆர்கேன்னு தான் கூப்பிடுவேன் அவரை. வெளியில் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்டாலும் எங்களுக்குள்ளே வந்து ஆர்கேன்னு தான் நான் கூப்பிடுவேன். அவரை நான் அபின்னு கூப்பிட மாட்டார், அவர் வேறு பேர் சொல்லி கூப்பிடுவார். அது நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ வந்து இந்த சேனல் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து தைரியமே இல்லாமல் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இதை வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். யாராவது என் சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனோ, இல்லை இது இப்படி வேணாம், இதை வந்து இப்படி பண்ணுங்கள், இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு ஏதாவது சஜஷன் கொடுங்க, நான் கேட்டுக்கிறேன். தென் வந்து நான் வந்து நம்புகிறேன் இந்த சேனல் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணுவேன், நான் ரீச் ஆவேன்னு நான் வந்து நம்புகிறேன். இன்னொன்று, நான் மனசார வந்து இதுக்கு வந்து உழைப்பையும் போடுறேன். என் 2 குழந்தைய வச்சுட்டு வீடியோஸ் எடுக்கிறது பெரிய ஒரு டாஸ்க்கு. ஃபோன் கேட்டு அழுகுறானுங்க. பட் இருந்தாலும் அதுக்கு இடையிலலாம் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ட்ரைபேடெல்லாம் டம்முன்னு கீழே விழுகு, ஃபோன் டம்முன்னு விழுகுது. எனக்கு உடைய போதோன்ற வேறு பக்குன்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி என் லைஃப்பில் நடந்ததெல்லாம் நான் வந்து வீடியோஸில் சொல்ல ஆசைப்பட்றேன், வீடியோஸ் போடவும் ஆசைப்பட்றேன். அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே நம்ம எல்லாருமே க்ளோஸ் ஆகி நல்லா பேசுவோம். தேங்க்யூ.